ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹிட்டாச்சி உச்சிஹா. என்னென்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷரிங்கன் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஷரிங்கன் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஹகுரா முடிச்சுக்கு என்ன அறிஞ்சிச்சு. ஹகுரா முடிச்சுக்கி ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அது வந்து காகுயாவோட பாதி பவர்ஸில் காகுயா வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும். காகுயா 2 பசங்க. அவளில் ஃபஸ்ட்டு ஒரு பேர் ஹகுராமோ, இன்னும் அசுரா. சாரி கைஸ், அவள் பேர் அமூரா. அமூரா காகுயா டிவைட்டை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணுறான்னு சொல்லி ஹமூராவும் ஹகுராமாவும் அது முடிச்சு சீல் பண்ணுவாங்க. அவனை பிடிச்சி அப்படியே ஹமூராவும் போயிடுவாரு, மூணுக்கு போயிடுவார். அதுக்கடுத்து ஹகுராமும் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹகுராமோட சக்கரா அவங்களுக்கு 2 பசங்க பிறப்பாங்க. அவர் பேர் தான் அசுரா அண்ட் இந்திரா. இந்திரா பிளாக் ஜுட்சு கிட்டே போயிடுவோம். அது எப்படி தான் இந்த பிளாக் ஜுட்சு யாருன்னா காகுயாவுக்கே திரும்ப கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுற ஒன்று ஒயிட் ஜுட்சு அண்ட் பிளாக் ஜுட்சு. இது இந்திராவை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, அதை இந்திரா இருக்கான்ல அவனை ரொம்ப பைபாஸ் பண்ணுவோம். ஆனால் இந்திராவுக்கு ஷரிங்கன் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம அசுராவுக்கு தான் நம்மளோட ஹகுராமுக்கிட்டேருந்து எதுவுமே கிடச்சிருக்காது. பிளாக் ஒன்றும் கிடச்சிருக்காது, ஷரிங்கனும் கிடச்சிருக்காது. அதுக்கடுத்து கொஞ்சம் வருஷம் போய் இவங்களாம் செத்து போனோடனே ஒரு ஜென்ரேஷனில் வந்தாங்க. அவங்க தான் மாதரா அண்ட் அஷிராமா. இவங்களுக்கு அடுத்து மாதரா அண்ட் அஷிராமா சண்டை போட்டு அதுக்கடுத்து அவங்க செத்து போன காலத்துலேருந்து வந்தவங்க தான் நருட்டோ அண்ட் சாஸ்கே. இப்போ ஷரிங்கனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதோட பவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இங்கே உள்ள ஃபஸ்ட்டு ஷரிங்கனோட ஃபஸ்ட் ஆமை ஃபஸ்ட் ஆமை வச்சுருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகும். அது அவ்வளோ பவர் இருக்காது. செகண்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், அவ்வளோதான். தேர்டு அவன் ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு செமையாக பவர் ரொம்ப வந்துடும். அதுக்கடுத்து தான் நமக்கு மங்கி ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆகும். மங்கி ஷரிங்கன் அதுக்கு நம்மளோட பிடிச்சவங்களை காப்பாற்ற முடியலன்னா அதுக்கு நம்ம கோவமாய் மங்கி ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆகும். மங்கி ஷரிங்கன்னா நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல, இந்த மங்கி ஷரிங்கன் இதோட எபிலிட்டிஸ்னால் காப்பத்ராஸ், இல்லை காமையோ, இல்லை ககுட்சுக்கி, இல்லைன்னா சுக்கியாமி, இந்த மாதிரி நிறையா இன்னும் சுஜுனோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. மங்கி ஷரிங்கன் அது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். ஓகேவா? இதுக்கடுத்து ரினிங்கன் வரும். ரினிங்கனில் நமக்கு 6 பாத் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. 6 டெக்னிக்ஸ். அதில் புத்திசமில் இருக்க கான்செப்டில் பண்ணுவாங்க. முதல்ல தேவா பாத்துன்றது கடவுளை பேஸ் பண்ணுறது ஒரு பாட். ஓகே, நான் அதை சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். அசுரா பாத்துன்றது இந்த புத்திசமில் இருக்க டீமன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அது மாதிரி இருக்கும். அதில் நிறைய டிவைஸஸ் வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிக்கும். அது மாதிரி தான் நம்ம அசுரா பாத். ஓகே, இதுக்கடுத்து அனிமல் பாத்துன்றது அனிமல் சமான் பண்ணுற ஒரு பாத். ஓகேவா? அந்த அனிமலை எவ்வளோ கொண்டாலுமே நம்ம இந்த அனிமல் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுன்னா நான் அடுத்த ஷார்ட்டில் போடுறேன். பாய்.